வணக்கம், வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். மல்லிப்பூ மாதிரி பூத்துட்ருக்கு. டேபிள் ஆரஞ்சோட பூக்கள் திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாசனை அடிக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணால் அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை இருக்குது இந்த பூவில். எல்லாம் இப்போ மொத்தமாக சேர்ந்து கூட்டமாக வளர்ந்து இருக்கும்போது அருமையான வாசனை இருக்குது. இதில் ஒன்று ரெண்டு பூத்து இருக்கும்போது நமக்கு தெரியாது, அந்த வாசனையை கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படி ஒரு இந்த சென்டெல்லாம் கிட்டத்தட்ட 10,000-20,000 போகும். ஒரு 50 ml சென்ட்டு 10,000-20,000 போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சென்ட்டோட வாசனை அடிக்குது. இதில் அவ்வளோ வாசனை. மல்லிகைப்பூவெல்லாம் என்ன சும்மா சிம்பிள் தான். இது அவ்வளோ பிரமாதமான வாசனை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பூத்துருக்கு. ஏற்கனவே ஒரு டேர்ம் பூ வச்சு இந்த பிஞ்சுங்கெல்லாம் வச்சுருக்கு. ஃபுல்லாக பிஞ்சு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே பூத்ததுங்க பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு. இதில் இந்த புழுங்க கொஞ்சம் இருக்குது. என்ன வடிவ அமைப்பு, என்ன வாசனை! இது அப்படி பெரிய வாசனை அடிக்குது. தொண்டை கட்டிக்குது அப்பப்போ. இது எதுக்கு சொல்கிறேன்னு, நம்ம சாதாரணமாக பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சோட பூன்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியல. அவ்வளோ பிரமாதமாக வாசனை அடிக்குதுன்னு சொல்கிறது காட்டுறேன். அவ்வளோ சூப்பரான ஸ்மெல்லு. எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்க. இது ஃபுல்லு. ஆனால் சரியான பழம். ஒவ்வொரு நாள் பழத்தையும் சாமிக்கு வச்சு தான் படைச்சி சாப்பிட்டேன் அந்த பழத்துங்களை. அடுத்து நம்ம தவனம் குட்டி, மருகு குட்டியை பார்ப்போம். இப்போ தான் எக்ஸ்ட்ரா துளிர் வருது. ஏன்னா கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டாங்க. இந்த மற்ற செடிகள் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்ட பின்னாடி அவங்க இப்போ தான் வேர் பிடிச்சி கொஞ்சம் தலை தூக்கியிருக்காங்க. பார்ப்போம். இந்த வாசனைக்கு நான் அடிமை. அடுத்தது விதையிலிருந்து வளர்ந்தவள் இந்த மாதுளையா. பூ வச்சுருக்கா. அங்கே 2 பூ வச்சுருக்கா. இதில் பெண் பூ ஆண் பூன்னு அப்படி இருக்கும். எனக்கும் கண்டுபிடிக்க தெரியல எப்படின்ட்டு. எத்தனை பூ கொட்டுது, எத்தனை பூ நிற்க போகுதுன்னு தெரியல. இது பேசில். இதோட வாசனையும் ஓ மை காட் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட வாசனைங்களை இதுக்குள்ளே பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. இது அப்படி விதமான வாசனை. அப்பா, மூச்சு அடிக்கிற அளவுக்கு வாசனை அடிக்குது. அடுத்து சீத்தம்மா பூத்துட்டாங்க. ட்ராகன் ஃப்ரூட்ஸை பழுத்து உங்கள்கிட்ட காட்டுற வரைக்கும் எனக்கு எப்படா பூக்கும், எப்படா பழம் வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்துடும். இதுக்கு முன்னாடியே கொய்யாப்பழம் எல்லாமே பறிச்சிருக்கேன். ட்ராகன் ஃப்ரூட்டும் வந்துட்டோம். அடுத்து நம்ம மல்லிகை பறிக்கலாம். மல்லிகைப்பூ இன்றைக்கி இங்கே இருக்கிறத பறிக்கிறோம் ஃபஸ்ட்டு.